ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vpsamayalarai. இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். அந்த ஆயில்லையே வந்துட்டு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, நெய்யெல்லாம் உருகிற வரலும் விட்டுட்டு, உருகினதும் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வந்துட்டு ஓரளவுக்கு பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்கினதும் இது வந்து பிரியாணி மசால், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இதை வந்துட்டு ட்ரையாக வந்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு, வதங்கிடுச்சு. பாதி வதங்கினதும் இதில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா குலைவாக வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் தக்காளி வந்து 5 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் தயிர் சேர்த்துவீங்கன்னா புளிப்பு இல்லாத தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து ஒன்றா மசிகிற அளவுக்கு, தொக்கு மாதிரி வர அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கிக்கணும். பாருங்கள், அந்த தக்காளியோட அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து இதாகிற அளவுக்கு, நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி கொடுத்துக்கணும். சிக்கன் வந்து 3/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு அளவாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு உப்பு தேவையோ அதை போட்டுட்டு, தனி மிளகாத்தூள், ஆல்ரெடி பிரியாணி மசாலாம் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் வேறு எந்த எக்ஸ்ட்ரா பவுடர்லாம் எதுவும் சேர்த்தாமல் தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த உப்பு, காரப்பொடி, சிக்கனில் அந்த வெங்காய தொக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை. இதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இதை ஒரு திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் விட்டுக்கலாம். அப்பப்போ வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு, இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் தண்ணி அளந்து வச்சுட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும். நான் அதில் அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கிறதுனால அளந்து வச்ச தண்ணியிலேருந்து 2 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணியிருக்கேன். நான் வந்து நார்மல் அரிசி, சாதம் வடிப்போல் நார்மலாக அந்த அரிசி தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். அரிசி தண்ணி எல்லாம் ஒன்றாகிற அளவு மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்றா வந்ததுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி, சிக்கன் சேர்த்து தொக்கு மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு மல்லி இலை, புதினா சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி தயாராக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் இதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. பாருங்கள், அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா விபி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.